வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருச்சூர் பூரம் 2024 பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நேற்றுக்கு ஊர்லேருந்து கிளம்பி இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். புன்குன்னம் ஸ்டேஷன்லேருந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த பூரம் இதுதான் பூரம் நடக்கக்கூடிய கோயில். இன்றைக்கி இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். இன்றைக்கி ஒரு ப்ரீ ஷூட் மாதிரி நடக்கும். ஒரே ஒரு யானை மட்டும் வரும். அந்த கோயில் பேர் வடக்குநாத சேஸ்திரம். அந்த கோயில் அங்கே தான் நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரீ ஷூட் மாதிரி நடக்கும். அதுதான் பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி அது ஒரு 10 மணிக்கு நடக்கும் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் மெயின் பூரம் யானை எல்லாம் 10-15 யானை வரும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம பிடிச்சிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பூரம் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் கைஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க வாசல் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் தான் நடக்கும். பூரம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அடுத்த நாள் மட்டும் தான் இந்த வாசல் ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் இந்த வாசல் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ இனி நம்ம போயிட்டு இனி ஒரு வீடியோவாக பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்க எவ்வளோவே நிற்கிறாங்கன்னு. ஸோ நம்ம அப்படி எல்லாரையும் பார்க்கலாம் கைஸ். டைம் ஒரு 10:17 ஆகுது. சரியான வெயில். இங்கே வரவங்க ஒரு தொப்பி கூட எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ தான் ஒரு யானை வெளியிலேருந்து வந்து உள்ளே போய் சுற்றி வருமா என்ன எதுவும் தெரில. உள்ளே போயிட்டு வெளியிலேருந்து தான் வந்துச்சு. நம்ம வெளியே தான் நிற்கும். அங்கே போச்சு, அதை பார்த்தோம். இனி நம்ம கோயிலுக்கிட்ட போக போகிறோம். வரவங்க தொப்பி கூட மஸ்ட்டு. நல்ல வெயில். ஸோ பார்த்து வாங்க. அது இதாக்கணே. ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ்.
2 hours வெயிட்டுக்கு அப்புறம் கரெக்டாக 12 மணிக்கு 10 மணிக்கு வந்தோம். 12 மணிக்கு வந்துச்சு. நம்ம அங்கேருந்து யானை பார்த்து நல்ல வீடியோலாம் ஃபோட்டோ எடுத்தோம். யானையை தொட்டு பார்த்துட்டு சரியான ஒரு வைப்பாக இருந்தது. இன்னைக்கு கொட்டெல்லாம் அடிச்சுட்டு ரெண்டை மழை அடிச்சுட்டு இருந்தாங்க. சரியான வைப்பு. 4 பேர் யானைக்கு முன்னாடி. யானத்துக்கு தந்தம்லாம் முரட்டு சைஸாக இருந்து. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாங்க. இதெல்லாம் குண்டு தோண்டி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா வெடி வெடித்து உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. போத்து கொளுத்தி விட்ருவாங்க. அதுதான் வெடி வெடிக்கிறது தான் இந்த குண்டெல்லாம். இது நாத்திக்கு நடந்துச்சு. ஸோ இன்னும் இனி எப்போ நடக்குமோ என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இனி போயிட்டு பார்க்கலாங்க. சேது போய் சேது நோக்கிக்கடா. யானையை பக்கத்தில் இருந்து சூப்பராக பார்த்தாச்சு. இந்த இடத்துல வச்சு எல்லாரும் பார்த்துட்டு யானை அப்படியே தும்பிக்கே அப்படி தூக்கிச்சு. இனி அப்படியே இனி போகுது. இனி இங்கே போகுதில்ல. இனி என்னன்னு பார்க்கலாங்க. பூரம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இது அவ்வளோ வெடி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. திறக்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது வெடி தான் இருக்கும். வெடிக்கிறது தான் வச்சுருப்பாங்க போல். அது என்ன நமக்கு தெரியல. அதனால் திறந்து பார்க்கல. ஸோ சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இனி அடுத்து என்ன போகிறோன்னு பார்க்கலாங்க. மறக்காமல் இந்த வாட்டி யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி பாருங்கள். இனி நம்ம போயிட்டு பார்க்கலாங்க.